ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப கேப் ஆயிடுச்சு இல்லையா? நான் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். இப்போ ஹாஃப் டேர்ம் ஹாலிடே இல்லையா? இப்போ பசங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அப்போ என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம், ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சா தான் இந்த வீக் சமாளிக்க முடியும். அதெல்லாம் யோசித்து தான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை அதை ஒரு என்னன்னே சொல்ல முடியாது, பிஸ்கட்டுன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று. பட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ண பட்டர் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு, அது கூட ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஒயிட் சுகரும் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது கூட செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் இல்லை ப்ளைன் ஃப்ளார் இல்லை மைதா எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நானும் ஒரு ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு, அது கூட 2 எக் இல்லை நீங்கள் 3 கூட சேர்த்திக்கலாம். நான் 2 தான் ஆட் பண்ணேன். 2 எக்கும் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுங்க. அந்த மிக்ஸ் நோ லம்ப்ஸ், அந்த ட்ரை ஃப்ளார்லாம் இடையில இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துடும். பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, நான் வீட்டில் இருக்க சாக்லேட்டை ஆட் பண்ணிட்டேன். வீட்டில் நான் நார்மலாக குக்கிங் சாக்லேட் இருந்தது, அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணலை, இல்லை ஒரு வேளை நீங்கள் இதையே ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் ஷாப்பில் வாங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த சாக்லேட் சிப் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, நீங்கள் இந்த ப்ரெட் பீஸுங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு இடையில அந்த சங்க்ஸ்லாம் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நல்லா அந்த சாக்லேட்லாம் எல்லா பேட்டர் ஃபுல்லாக போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு ட்ரேயில் போட்டுருங்க. ட்ரேயில் போடும்போது நல்லா ட்ரே ஃபுல்லாக வர மாதிரி ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ட்ரே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு, அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக சேம் பீசஸ் எல்லாமே சேமாக வரும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு நீங்கள் அவனில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. அவனில் எவ்வளோ நேரம் பேக் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் எழுதுவேன், அதையும் பார்த்துக்கோங்க. நல்லா பேக் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா ஸ்மால் பீஸா, ஒரே மாதிரி பீஸா கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க.